ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் தனது தொப்பிகளை ஊர் ஊராக தலையில் எடுத்துச் சென்று விற்று அந்த வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். ஒரு நாள் தனது தொப்பிகளை ஒரு கூடையில் வைத்து தன் தலையில் சுமந்து வந்து விற்றுக்கொண்டே ஒரு ஊருக்குள் நுழைந்தார். அப்போது வெயில் அதிகமாக இருந்ததால் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க நினைத்த வியாபாரி மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அவர் மிக நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பால் தூங்கிவிட்டார். அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் வசித்து வந்தன. வியாபாரி கூடையில் இருந்த தொப்பியை பார்த்த குரங்குகள் மெல்ல மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து வியாபாரியின் தொப்பிகளை ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டன. வியாபாரி தூக்கத்திலிருந்து கண் விழித்து பார்த்தபோது குரங்குகள் தொப்பிகளை எடுத்துக்கொண்டு மரத்தில் மீது ஏறி தொப்பிகளை தன் தலையில் போட்டுக்கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தன. இதை பார்த்த வியாபாரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே அவர் ஒரு யுக்தியை கையாண்டார். தனது தலையில் இருந்த தொப்பியை கழற்றி கீழே எறிந்தார். அதை பார்த்த குரங்குகளும் தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளை கழற்றி கீழே எறிந்தன. உடனே வியாபாரி தனது தொப்பிகளை எடுத்துக்கொண்டார். வியாபாரி தன் புத்திசாலித்தனத்தால் எல்லா தொப்பிகளையும் திரும்பப் பெற்றார். நீதி: இந்த கதையின் மூலம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்கலாம் என்பதை அறியலாம்.